எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். பொதுவாக ஷவர்மான்னு சொன்னாலே நம்மளுக்கு சிக்கன் ஷவர்மா தான் எல்லாரும் சாப்பிட்றது உண்டு. ஆனால் இன்றைக்கி நான் வெஜிடேரியன்ஸ்க்கு ஒரு ஸ்பெஷலான ஷவர்மா ரெசிபி தான் காட்ட போகிறேன். இது பன்னீர் ஷவர்மா. ஸோ இந்த ஷவர்மா செய்கிறதுக்கு நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது, நிறைய எலிமெண்ட்ஸ் இருக்குது. பீட்டா பிரெட் செய்யணும், அதுக்கு ஃபில்லிங் செய்யணும், அதே மாதிரி கார்லிக் மேயோனேஸ் செய்யணும். ஸோ இந்த நிறைய எலிமெண்ட்ஸ் எல்லாமே நான் இந்த வீடியோவில் காட்ட போகிறேன் ஸ்டெப் ஸ்டெப்பாக. ஸோ இது எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணி செஞ்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ வாங்க நம்ம இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம். பன்னீர் ஷவர்மா செய்ய முதல்ல காய்கறி ஊறுகாயை செஞ்சுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் 1 கப் தண்ணி, 1 கப் வினிகர் ஊற்றி 2 டீஸ்பூன் உப்பு, 2 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்து கலந்து விட்டு லேசாக கொதிச்சு வந்ததும் ஸ்டோவை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஒரு கப்பில் விதை எடுத்து நீல வாக்கில் நறுக்கின வெள்ளரிக்காய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச வேறு காய் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பீட்ரூட், முட்டைகோஸ், பீன்ஸ் கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கேரட் சேர்க்குறேன். நீங்கள் சேர்க்குற காயெல்லாம் ஒரே மாதிரி கட் பண்ணி சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். ஸ்லைஸ் பண்ண ஒரு வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொதிக்க வச்ச வினிகர் மிக்ஸ்சரை ஊற்றி மூடி வச்சு ஆற விடுறேன். ஆறுனதும் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம். பீட்டா பிரெட் செய்யறதுக்கு ஒரு பவுலில் 25 கிராம் ட்ரை ஈஸ்ட் போட்டு இதில் 1 கப் வெந்நீர் ஊற்றி 2-3 நிமிஷத்துக்கு வச்சிடணும். வெந்நீர் ஊற்றின உடனே பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிடும். இந்த மாதிரி பபிள்ஸ் வரும். ஈஸ்ட்டுக்கு தண்ணி ஊற்றும் போது ரொம்ப கொதிக்கிற தண்ணியாக ஊற்றக்கூடாது, ரொம்ப ஆற வச்சும் ஊற்றக்கூடாது. நல்ல வெந்நீராக இருந்தால் தான் நல்லா ஆக்டிவேட் ஆகும். இதில் 1 கப் மைதா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஈஸ்டோட மைதா நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு ஒரு 2-3 நிமிஷம் விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி வச்ச மைதாவை பார்த்தீங்கன்னா நல்லா பபிள்ஸ் வரும். இதில் 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் சர்க்கரை போட்டு 2 கப் மைதா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஸோ மொத்தம் இந்த ரெசிபிக்கு 3 கப்பு மைதா யூஸ் பண்ணியிருக்கோம். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மாவை ரொட்டி தேய்க்கும் போது தேவைப்படும். மாவை போட்டு நல்லா ஒரு 6 நிமிஷத்துக்கு நல்லா பிசையணும். 6 நிமிஷம் நல்லா பிசைஞ்ச பிறகு இதில் 1 டீஸ்பூன் ஆலிவ் ஆயில் ஊற்றி மாவை மேலே நல்லா தடவி போலை மூடி ஒரு 2 மணி நேரம் எடுத்து வச்சுருங்க. 2 மணி நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா மாவு நல்லா ரேஸ் ஆகிருக்கு, நல்லா ப்ரூஃப் ஆகிருக்கு. மாவை போல்லேருந்து எடுத்துட்டு ஒரு கட்டிங் போர்ட் மேலேயோ இல்லைன்னா கல் மேலே வச்சு லேசாக அதை பிசையணும். ஒரு 2 நிமிஷத்துக்கு பிசைஞ்ச உடனே மாவை லேசாக ஃப்ளாட் பண்ணிவிட்டு ஒரு 10 போர்ஷனாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ண போர்ஷன்ஸ் எல்லாமே எடுத்து உருட்டி ஒரு ட்ரேயில் வச்சுருங்க. ட்ரேயில் வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் மாவு தூவி உருண்டைகளை கொஞ்சம் கேப் விட்டு வச்சு ஒரு சுத்தமான துணி போட்டு ஒரு 30 நிமிஷத்துக்கு மூடி வைக்கணும். 30 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா உருண்டைகளெல்லாம் நல்லா உப்பி இருக்கு. இப்போ நம்ம உருண்டைகளை தேய்ச்சிக்கலாம். தேய்க்கிற கல் மேலே கொஞ்சம் மாவு தூவி ஒரு உருண்டை எடுத்து வச்சு லேசாக தேய்ச்சிக்கோங்க. பீட்டா பிரெட் கொஞ்சம் கனமாக இருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் மெல்லிசாக தேய்ச்சிக்கலாம். அடுத்தது தவாவை சூடு பண்ணி சூடான உடனே தேய்ச்சி வச்ச ரொட்டியை தவா மேலே போட்டு 2 பக்கமும் நல்லா சுடணும். ரொம்ப அருமையாக நல்லா பொங்கி வந்திருக்கு. இந்த மாதிரி உங்களுக்கு பொங்கலைன்னா கூட பரவாயில்ல, ஆனால் நல்லா வேகணும், அதுதான் முக்கியம். ஸ்டோவை நல்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி பீட்டா பிரெட்டை நீங்கள் சுட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப அருமையான பீட்டா பிரெட் எப்படி செய்யறதுன்னு பார்த்தோம். ஷவர்மா செய்யும்போது இந்த மாதிரி பீட்டா பிரெட் நீங்கள் வீட்டிலேயே செய்யலாம். அடுத்து நம்ம பன்னீரை மேரினேட் பண்ண போகிறோம். ஒரு பாத்திரத்தில் 200 கிராம் பன்னீரை நீல வாக்கில் மெலிசாக கட் பண்ணி இது கூட 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 டேபிள் ஸ்பூன் எலுமிச்சை சாறு, தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் வெள்ளை மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 டீஸ்பூன் சோயா சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ், 3 டேபிள் ஸ்பூன் தயிர் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு
ஒரு 30 நிமிஷம் ஊற வைக்கலாம். அடுத்து முட்டை இல்லாம பூண்டு மட்டும் வச்சு ஒரு மேயோனேஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு கிளாஸ் பவுல்ல 1/2 கப் எண்ணெயை ஊற்றி நான் இங்கே சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்திருக்கேன். 1/4 கப் நல்ல திக்கா சில்லுன்னு இருக்கிற பால், 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், பொடிசா நறுக்குன ஒரு பல்லு பூண்டு. பூண்டு சேர்க்கறதுனால இந்த மேயோனேஸ்க்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். 1 டீஸ்பூன் எலுமிச்சை சாறு, 1 டீஸ்பூன் ஒயிட் வினிகர். இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஹேண்ட் பிளெண்டர் இல்லைனா மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி ஒரு பவுலில் எடுத்து வச்சுடுங்க. ஒரு அகலமான சாஸ்பேன் எடுத்து 1 டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயில் ஊற்றி ஊற வச்ச பன்னீரை மெதுவாக ஒன்று ஒன்றா போட்டு ஃப்ரை பண்ணுங்க. உடையாம 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்ல ட்ரையா ஃப்ரை ஆகிற வரைக்கும் குக் பண்ணி தனியா எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பன்னீர் ஷவர்மா செய்ய எல்லாமே நம்மகிட்ட ரெடியா இருக்கு. இப்போ எப்படி அரேஞ்ச் பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு பீட்டா பிரெட் எடுத்து லேசா மேல் பக்கத்தில் கொஞ்சம் ஓபன் பண்ணுங்க. ஒரு பாக்கெட் ஷேப்க்கு வந்ததும் இப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ரை பண்ண 2 பன்னீர் பீசஸை போட்டுக்கலாம். ஒரு சின்ன பவுல்ல கொஞ்சம் வெஜ்ஜி ஊறுகாய், கொஞ்சம் லெட்டஸ், கொஞ்சம் நம்ம ப்ரிப்பேர் பண்ண கார்லிக் மயோனேஸ் எல்லாத்தையும் சேர்த்து கலந்து பிரெட் பாக்கெட்ஸ்ல இந்த சாலடை ஸ்டஃப் பண்ணுங்க. அவ்வளோதான், டேஸ்டியான இந்த பன்னீர் ஷவர்மாவை இனிமே நம்ம வீட்லயே செஞ்சு என்ஜாய் பண்ணலாம். பன்னீர் ஷவர்மா எப்படி செய்யுதுன்னு பார்த்தீங்க இல்லையா? ஸோ உங்களுக்கு ஷவர்மா சாப்பிடணும்னு ஆசையாக இருந்தால் இந்த வீடியோவில் எல்லா ஸ்டெப்ஸுமே கிளியராக நான் வந்து கொடுத்துருக்கேன். அது எல்லாமே நீங்கள் செஞ்சு வீட்டில் வந்து நீங்கள் அருமையாக என்ஜாய் பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள்.